அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ வெண்பா தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாம, இப்போ நேரா ஒரு கோவில்ல போயிட்டு அங்க அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படியாச்சும் இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணி, அங்கிருந்து எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்க. அதாவது சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. வெண்பாவ பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது மல்லி இருந்துட்டு வெண்பாவ வெல் ட்ரெயின்ட் ஆக்கியிருந்தாங்க. ஆனா இந்த ரவுடிங்க பண்ண ஒரு விஷயத்துல, இந்த கலாவதி பண்ண ஒரு விஷயத்துல உண்மையிலேயே இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்ப பயத்துல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நம்ம மல்லி கொடுத்த தைரியம் தான் இப்போ வெண்பாவை காப்பாத்தினது. அதாவது இந்த மாதிரி ரவுடிங்க கிட்ட மாட்டிட்டாலோ இல்ல யாராச்சும் கடத்த முயற்சி பண்ணாலோ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயிலா நம்ம மல்லி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வெண்பா எப்படியோ ஒரு வழியா யாருமே இல்லாத சமயமா பார்த்து தப்பிக்கிறாங்க. ஆனாலுமே அந்த ரவுடிங்க பார்த்துட்டு நம்ம வெண்பாவை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. வெண்பாவும் இப்போ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அந்த ரவுடிங்க இருந்துகிட்டு அந்த கலாவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த மாரி அந்த வெண்பா பொண்ணு தப்பிச்சு போயிட்டு இருக்கா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவள ஓடி புடிக்க முடியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அந்த வெண்பா மட்டும் இல்லாம வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன். எல்லாரையுமே கொன்னு போட்டுருவேன். சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மேல இடத்துல இருந்தும் இந்த கலாவதிக்கு அவங்களோட ஆட்களுக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிருது. இந்த மாரி அந்த பொண்ணு எங்க இப்ப குணமாயிட்டாளா? கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா அவளதான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்க பாருங்க 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இன்னும் வெறித்தனமா எல்லாருமே தேடுவாங்க. ஏன்னா 10 லட்சத்துக்கே இவங்க எவ்வளவு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அடுத்ததா இப்படி 1 கோடி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா வெண்பாவை புடிச்சு தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வெண்பா இப்போ எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அங்கங்க சந்து பொந்தெல்லாம் ஓடி கடைசியில காருக்கு டிக்கில் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பல சம்பவங்களை சிறப்பா செய்யறாங்க. இந்த ரவுடிங்க விடுற மாதிரி இல்ல. ரவுடிங்க துரத்திக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்மளால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வெண்பா இப்போ அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வெண்பா இருந்துட்டு ஒரு கோவில பாக்குறாங்க. அந்த கோவிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரவுடிங்க வர்றதுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரவுடிங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா வெண்பா இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அம்மனை பார்த்து வேண்டிட்டு இருக்காங்க. இது எந்த ஊருன்னு தெரியல, எந்த இடம் தெரியல, என்ன எப்படியாச்சும் காப்பாத்து கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வெண்பா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் என் மல்லி அம்மாவையும் விஜய் டாடாவையும் என் கண்ணுல காட்டு, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, இந்த ரவுடிங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க, என்ன மறுபடியும் அவங்க புடிச்சிருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பா கதறி எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அதே கோயிலுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெண்பா காணோம். அதுவும் இல்லாம நம்ம விஜய் இன்னும் தீபிகா மேடம் இவங்க எல்லாருமே சொன்னதை வச்சு இப்போ நம்ம விஜய்க்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த ஊருக்கு பக்கத்துல தான் மல்லி இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லி போனாங்க. இப்போ வெண்பா கும்பிட்ட கடவுள் எப்படியோ ஒரு வழியா மன்னிப்பு அதாவது மல்லியை கொண்டு நம்ம வெண்பா கிட்ட சேர்த்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல அங்க இருக்கக்கூடியது வெண்பா மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம மல்லி நினைச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட போகும்போது தான் தெரிய வருது அது உண்மையிலேயே நம்ம வெண்பா தான் அங்க நின்றுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பார்த்த உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமா இருந்துச்சு. வெண்பா நீ எப்படி இங்க, அதுவும் இல்லாம என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா வெண்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லி கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஓடி வராங்க. அதுக்கப்புறம் தான் வெண்பா இருந்துட்டு நம்ம மல்லியே பாக்குறாங்க. அதாவது இவ்வளவு நேரமா அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து பலன் கிடைச்சிருச்சு. இத்தனை நாள் வெண்பாவை எங்க வச்சிருக்காங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வெண்பாவை எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது முதல் அதாவது இப்போ வெண்பாவை கண்ணு முன்னாடி பார்த்ததுனால இப்பதான் நம்ம மல்லிக்கு உயிரே வருது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ நம்ம
மல்லி இருந்துட்டு வெண்பாவை வந்து தூக்கி கொஞ்சலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓடி போகும்போது கடைசியில அந்த ரவுடிங் என்ட்ரி கொடுத்துட்றாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல விடக்கூடாது. அதுவும் இல்லாம ஏற்கனவே வந்து நம்ம வெண்பாவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. ஏன்னா வெண்பாவோட பிளட் எல்லாம் செக் பண்ணி அந்த ஹார்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஹார்ட் டிரான்ஸ்பிளன்ஸ் பண்றதுக்காக வந்து ஏற்கனவே 10 கோடி ரூபாய் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நம்ம வெண்பா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரவுடிங்களும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. மல்லிக்கு இன்னும் பயங்கரமான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும், என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வெண்பாவை வந்து துரத்திக்கிட்டே ரவுடிங்க வர, இன்னொரு பக்கம் வந்து போலீஸும் அங்க மாஸ் என்ட்ரி கொடுக்குது. அதாவது தீபிகா மேடம் ஏற்கனவே வந்து எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு இன்னும் வந்து வெண்பாவை காப்பாத்துறதுக்கான எல்லா வழிகளையுமே வந்து பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பாவையும் வந்து அந்த ரவுடிங்க வந்து பிடிச்சிடறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து நம்ம மல்லியையும் அங்க இருந்து கிட்னாப் பண்றாங்க. ஆனா தீபிகா மேடம் மாஸ் என்ட்ரி கொடுத்து இப்போ நம்ம மல்லியையும் வெண்பாவையும் வந்து அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறாங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம வெண்பா கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்குறாங்க. ஒரு பக்கம் ரவுடிங்களும் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ரவுடி கும்பல் மொத்தத்தையும், அதாவது இந்த நெட்வொர்க் எங்கெங்கெல்லாம் போகுது, யாரு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு இப்போ இந்த கும்பலையும் வந்து பிடிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பா சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே வந்து நம்ம தீபிகா மேடத்துக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சியா இருக்க போகுது. ஏன்னா வெண்பா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மூல காரணம் வந்து இந்த தீபிகா மேடம் மட்டும்தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி கடைசியில வந்து தீபிகா மேடம் மாஸ் காட்டுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.